ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம விவசாயம் பண்ணுற இடத்துல பொங்கல் வைக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம வேகமா இன்னைக்கு கிளம்பி போயாச்சு. இப்போ அடுத்து நம்ம நேரா எங்கே போகிறோம்னா, வயக்காட்டுக்கு தான் போகிறோம். நம்ம விவசாயம் பண்ணுற இடம் இதுதான். அது அங்கே ஒரு கல் மாதிரி தெரியுது, அதுதான் சாமி. அங்கே தான் சாவை நறுக்கி பொங்கல் வைப்போம். வருஷம் வருஷம் வைக்கிறது தான். இந்த வருஷமும் வச்சு பொங்கல்லாம் ரெடியாகி இந்த குழம்பு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. மணி 12 மணி ஆயிடுச்சு. நாங்கள் தான் லேட் பண்ணிட்டோம். எல்லோரும் ரெடியாக தான் இருந்தாங்க. நாங்கள் தான் லேட் பண்ணிட்டோம். அப்புறம் நாங்கள் போனோடனே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாமே சூடம்பத்தி சந்தனம் எல்லாமே இது பண்ணி சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. என் ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா சந்தனத்தை எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுத்தது கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு சந்தனத்தை தெளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து சாமி கும்பிட்டுட்டு நேராக நிழல் தேடி போய் சாப்பிட உட்காந்தாச்சு. நாங்கள் எப்பயுமே இப்படி தான் சாப்பிடுவோம். சக்கரை பொங்கலுக்கு கோழி குழம்பு வச்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு நேராக நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே நடந்து வர்றப்ப செமையாக இருந்துச்சு. காற்றுக்கும் வந்தது இடத்துக்கும். இதில் அம்மா வேறு பசங்களை தூக்கிட்டு முன்னாடி போயிட்டாங்க. நீங்கள் வாங்க பொறுமையான்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே இந்த மாதிரி யாருக்காவது அமையுமான்னு தெரில. ஆனால் எனக்கு அமைஞ்சிருக்கு. God bless me. Thank you. Bye.